Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கடிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். சுவிசேஷ ஊழியங்களில் கடிந்து கொள்ளுதலும் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். பொதுவாக கடிந்து கொள்கிற போதகர்மார்களையும் கடிந்து கொள்கிற ஊழியர்களையும் விசுவாசிகளுக்கு பிடிப்பதில்லை. இப்போது எல்லா போதகர்மார்களும் ஆசீர்வாதமான செய்திகளையே பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் சபை ஊழியங்களில் கடிந்து கொள்ளுதலும் இருக்க வேண்டும். சில சுவிசேஷகர்கள் கடிந்து கொள்ளுதலின் ஊழியங்களை மட்டும் செய்வார்கள். அது தேவன் அவர்களை அழைத்த அழைப்பு. அதனால் நாம் அவர்கள் மேல் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த தியானத்தில் நாம் பார்க்க போவது வெளிப்படையாக கடிந்து கொள்பவர்களை பற்றியும் நண்பர்களைப் போல பழகி நமக்கே குழி பறிப்பவர்கள் பற்றியும் தான். பிரியமானவர்களே, இயேசு பாடுகள் பட்டு மரிக்கப் போவதை சீஷர்கள் மத்தியிலே அவர் பகிர்ந்து கொள்ளும் போது எல்லா காரியத்திலும் முந்திக் கொள்ளும் பேதுரு ஆண்டவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, உமக்கு அப்படி நேரிடக் கூடாதே என்று ஆண்டவரை கடிந்து கொள்கிறான். அந்த 12 சீடர்களில் வாயை திறக்காமல் நடித்து கொண்டிருந்த யூதாஸ் என்பவன் இருதயத்தில் பண ஆசை உள்ளவனாக ஊழியத்தின் வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டிருந்த அவனே இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளி காசுகளை விலையாக பேசுகிறான். ஆண்டவருக்கு முத்தம் கொடுத்து துரோகம் செய்தான். பிரியமானவர்களே, இப்போது சொல்லுங்கள், வெளிப்படையாக கடிந்து கொண்ட பேதுரு நல்லவனா, மௌனமாக இருந்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் நல்லவனா? கிறிஸ்துவுக்கு முன்பே எழுதப்பட்ட நீதிமொழிகளில் 27ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்களில் மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நண்பன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு கொடுக்கும் முத்தங்களோ வஞ்சனையானவைகள் என்று வாசிக்கிறோம். பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டாலும் அவன் கடைசி வரையில் ஆண்டவருக்கு விசுவாசமாய் இருந்து தன்னுடைய கடைசி காலத்தில் சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு மரித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. யூதாஸ் வயிறு வெடித்து குடல் சரிந்து இறந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். வீட்டில் குழந்தைகளை கண்டிப்பதில் நாம் சமரசமாக கூடாது. மற்றவர்கள் முன்னிலையில் குழந்தைகளை கண்டிப்பது போல் கண்டித்து விட்டு பின்பு வீட்டில் அவர்களை எந்த காரியத்திற்கு மற்றவர்கள் முன்னிலையில் கண்டித்தோமோ அந்த காரியத்தை செய்ய விடுவது, நீங்களே உங்கள் குழந்தைகளை பாதாளத்தில் தள்ளுகிறீர்கள். ஜாக்கிரதை. அதன் பின்பு குழந்தைகளுக்கு உங்கள் மேல் பயமில்லாமல் போய்விடும். உங்கள் பிள்ளைகளை பிரம்பால் அடித்தால் அவன் மரித்து போக மாட்டான். அதற்கு பதிலாக நல்ல பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்றும், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பால் அடித்தால் அவன் சாகான் என்றும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஊழியங்களில் சபைகளில் கண்டித்தல் மிகவும் அவசியம். கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு விசுவாசிகளின் நடனம் ஆட வைக்கும் ஊழியர்களை போற்றியும் நம்மை கடிந்து கொள்ளும் போதகர்களை வெறுக்க வைத்தும் நமது மனக்கண்களை குருடாக்கி தந்திரமாக விசுவாசிகளை கண்டிக்காமல் விசுவாசிகளை கொஞ்சி கொண்டிருக்கும் ஊழியர்கள் பக்கம் நம்மை திருப்புவது சாத்தானுடைய வேலை. தேவ ஜனங்களே, நீங்கள் யார் நல்லவர் என்பதை கொஞ்சம் நிதானித்து முடிவெடுங்கள். வெளிப்படையாக கண்டிக்கிற போதகர்களா, இல்லை முத்தமிட்டு நம்மை பாவத்தில் தள்ளும் சாத்தானின் தந்திரங்களை உடைய ஊழியர்களா? தேர்வு செய்வது உங்கள் கரங்களில் இருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23ஆம் வசனத்தில், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்கிறது. ஞானமுள்ளவன் நீதிமான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டும் மேலும் கடிந்து கொள்பவர்களையும் நேசிப்பான். ஆனால் துன்மார்க்கனையோ பரியாசக்காரனையோ கடிந்து கொண்டால் அவன் நீதிமானை இன்னும் அதிகமாக பகைப்பான் என்று நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுவதை நாம் காணலாம். தேவ ஜனங்களே, நாம் வெளிப்படையாக கடிந்து கொள்ளுவோம். நியாயமான கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்வோம். நம் தேவனுக்கு நல்ல ஜனங்களாய் சாட்சிகளாய் இருப்போம்.
தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, உமது ஊழியர்களின் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணாமல் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழி நடக்கவும், கடிந்து உணர்த்தவும், வேத வசனங்களை தியானிக்கவும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடக்கவும் உதவி செய்கின்ற அன்பிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.